நம்ம இந்த ப்ரோக்ராமை சூப்பராக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்மளோட நிறைய சீஃப் கெஸ்ட் இணைய இருக்காங்க. அதில் ஒரு சிலர் அவங்க யார் அப்படின்றத நான் இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறேன். அவர்கள் இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸில் அவங்களும் நம்ம கூட இணைய இருக்காங்க. திரு ஆர் அன்பகம் திருப்பதி அவர்கள், மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர், திருப்பூர். அடுத்ததாக டாக்டர் ஆர் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள், தலைவர், ரேவதி மெடிக்கல் சென்டர் மற்றும் ரேவதி கல்வி நிறுவனங்கள், திருப்பூர். ரொட்டேரியன் ஐபிடிஜி அதாவது பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் திரு ஏ கார்த்திகேயன் அவர்கள், சேர்மன், ஏவிபி கல்வி நிறுவனங்கள், திருப்பூர். அடுத்ததாக நம்ம இருக்கக்கூடிய ஹார்வி குமாரசாமி கல்யாண மண்டப அறக்கட்டளையினுடைய நிர்வாக அறங்காவலர் திரு கிருஷ்ணகுமார் அவர்கள். அடுத்ததாக ஜிஎஸ்டி ஒருங்கிணைப்பாளர் 3242C மற்றும் தேசிய நிர்வாக செயலாளர் ஃபைராவனுடையவர் MJF லைன் எஸ் செந்தில்குமார் அவர்கள். இவர்கள் எல்லாருமே நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்களாக இன்று இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸில் நம்ம கூட இணைய இருக்காங்க. ஸோ முப்பெரும் விழா அப்படின்னா, ஒரு விழா அப்படின்னாலே அது ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்துகிறோம். இன்றைக்கி இந்த உயிருள்ளவரை உதவிடுவோம் இந்த அறக்கட்டளையில் நம்ம பல வகையான நலத்திட்டங்கள் செஞ்சுட்டு வரோம். ஸோ இதை ஒரு சாதாரண ஒரு கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கும்போது, எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லாமல் நிறைய வாலண்டியர்ஸ் இதுக்காக டே அண்ட் நைட் பார்க்காம ரொம்ப நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களோட ஃபேமிலியும் சேர்த்து அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வாலண்டியர்ஸ் தான் இந்த அறக்கட்டளையினுடைய பில்லர்ஸ்ன்னு சொல்லணும். ஸோ அவங்கள கௌரவிக்கும் விதம் தான் இந்த 6 இயர்ஸ்னுடைய கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது எவ்வளோ ஒரு பெருமையான விஷயம். இதை கம்ப்ளீட் பண்ணதுக்காக இதை செலிப்ரேட் பண்ணும் விதமாக தான் அமைஞ்சிருக்கு நம்மளுடைய 6ஆம் ஆண்டு செலிப்ரேஷன்னு சொல்லலாம். இதற்கு கூடவே பல நலத்திட்ட உதவிகள் இதே மேடையில் உங்கள் முன்னாடி நடக்க இருக்குது. அதற்கான பயனாளிகளும் இங்கே வந்துக்கிட்டே இருக்காங்க. இவர்களுடன் சேர்த்து பல புதிய நலத்திட்டங்கள் எந்த ஒரு அறக்கட்டளையின் விரிவுபடுத்தவும் அதனுடைய உதவிகள் போய் சேரவும் திட்டங்கள் தான் உதவுது. ஸோ அந்த மாதிரி புதிய நலத்திட்டங்கள் கொண்டு வந்துகிட்டே இருக்கிறோம். அதில் ஒரு சில நலத்திட்டங்கள் உங்கள் முன்னாடி நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள் அறிமுகப்படுத்த இருக்காங்க. அதுவும் ஒரு முக்கிய நிகழ்வாக அமைய போகுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கிடையே நிறைய சாதனையாளர்கள் குவிஞ்சிருக்காங்க. அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்கள ஒரு அங்கீகரிக்கும் விதமாக அவங்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்க போகிறோம். அதுவும் ஒரு இனிமையான தருணமாக அமைய போகுது. இதனுடன் சேர்த்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய காம்படிஷன்ஸ் நடத்தினோம். அந்த போட்டிகள் எல்லாத்துலேயுமே ரொம்ப சிறப்பாக பங்கேற்று அந்த போட்டிகளில் முதல் நிலையில் ஒரு 5வது இடமோ, முதல் 5 இடம், முதல் 3 இடம், முதல் 8 இடம் வரைக்குமே ஒரு சிலர் ரொம்ப நல்லா பங்கேற்றதுக்கு காரணமாக அவங்கள மேடைக்கு அழைச்சி அவங்களுக்கும் பரிசளிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸில் தொடங்க போகுது. ரொம்ப சூப்பராக நடக்க போகுது. இந்த ஈவெண்ட் இவ்வளோ அழகாக நடக்குது, இவ்வளோ சூப்பராக நடக்குது, இவ்வளோ பர்ஃபெக்டாக நடக்குது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் எங்களுடைய ஸ்பான்சர்ஸ் மட்டுமாக தான் இருக்க முடியும். ஸோ அவங்கள இந்த நேரத்தில் நன்றி சொல்லி பாராட்டணும்னு ஆசைப்படுறோம். எங்களுடைய அசோசியேட் ஸ்பான்சர் அன்பகம் ரெசிடென்சி, சிகரம் ரியல் எஸ்டேட், ஃபோட்டோகிராஃபி பார்ட்னர் 96 ஃபோட்டோகிராஃபி, ஈவெண்ட் பார்ட்னர் NS ஈவெண்ட்ஸ், LED மற்றும் வீடியோகிராஃபி பார்ட்னர் இமேஜ், சப்போர்ட்டிங் பார்ட்னர்ஸ் லயன்ஸ் கிளப் ஆஃப் திருப்பூர் யங் ஆங்கர்,
டிசைனிங் பார்ட்னர் பிரைட் பிக்சல் ஸ்டுடியோ மற்றும் கோரல் டிசைன். ஃபுட் பார்ட்னர் ஹோட்டல் ஐயப்பாஸ். ஷீல்ட் பார்ட்னர் புவன் ப்ராசஸ். ட்ரீ பார்ட்னர் ஹெச் ஸ்கொயர் மற்றும் டிஜே பார்ட்னர் டிஜே தேவா. ஃப்ளெக்ஸ் பார்ட்னர் மேஜிக்கல் எல்இடி அண்ட் ஃப்ளெக்ஸ். வென்யூ பார்ட்னர் ஹார்வி குமாரசாமி கல்யாண மண்டபம் அறக்கட்டளை. ஸோ இவர்களுக்கு எல்லாமே நன்றி பாராட்டும் விதமாக ஒரு சிறப்பான கைத்தட்டல் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். இன்னும் ஒரு சில நிமிஷம் நம்ம சிறப்பு விருந்தினர்கள் நம்மளுடைய இணைய இருக்காங்க. அதற்கு முன்னதாக தமிழ்தாய் வாழ்த்திற்கு அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென நிகழ்வரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அனைவருக்கும் நன்றி. ப்ளீஸ். இந்த விழாவும் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றதுக்காக குத்துவிளக்கை ஏற்ற ஒரு சிலரை நாங்கள் மேடைக்கு அழைக்கணும்னு ஆசைப்படுறோம். அதில் ஒரு 2 குட்டீஸ் அழகாக மேடைக்கு வந்தால் நல்லாயிருக்கும். பிரணீதா, ரியா பாரதி, ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. ரொம்ப அழகாக வந்திருக்கீங்க இன்னைக்கு. உதவிடுவோம் உயிருள்ளவரை அறக்கட்டளையை சேர்ந்த திருமதி கத்தீஜா பானு அவர்கள் இவர்களுடன் மேடையில் இணையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் திருமதி ரஹமத் நிஷா அவர்களையும் மேடையில் இணையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு முதியவர், ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம், இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதியவர், எனக்கு இன்னும் வயசாகலைன்னு நீங்கள் சொல்கிறது என் காதில் கேட்குது, இருந்தாலும் இந்த விழா நல்லபடியாக நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ண மனமுவந்து வரக்கூடிய ஒரு முதியவரை ஒரு மேடைக்கு இந்த மேடைக்கு அழைக்கிறோம். யார் வேணாலும் வரலாம். ஐயா நீங்கள் வரீங்களா? அம்மா நீங்களும் வாங்க. அம்மா வாங்க, 2 பேரும் வாங்க. ஒரு சிறப்பான கைத்தட்டல் கொடுத்துடலாம் அவங்க இருவருக்கும். வரவேற்புரை வழங்கிட உதவிடுவோம் உயிருள்ளவரை அறக்கட்டளையினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் திரு முகமது ரஃபீக் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்க உங்கள் அத்தனை பேத்துக்கும் எங்களோட உதவிடுவோம் உயிருள்ளவரை அமைப்பு சார்பாக ஒரு பெரிய நன்றியை ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த நிகழ்வு ஒரு மாற்றத்திற்கான நிகழ்வுன்னு உங்கள் எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்பில் பகிர்ந்திருப்போம். என்ன மாற்றம், எதுக்காக நம்ம இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறதான் இந்த விஷயம். ஏன்னா இன்றைக்கி நிறையா பேர்த்துக்கு சனிக்கிழமை, நம்மளோட ஈவெண்ட் எப்பவுமே சனிக்கிழமை பிளான் பண்ணவே மாட்டோம். அன்ஃபார்ச்சுனேட்லியாக இந்த சனிக்கிழமை நம்ம பிளான் பண்ண வேண்டியதாகிருச்சு. ஸோ இந்த சனிக்கிழமை எல்லாத்துக்கும் ஒர்க்கு இருக்குது. சொல்லப்போனால் நிறையா பேர் அவங்களோட வேலையை விட்டுட்டு இங்கே வந்து உட்காண்ட்ருக்கீங்க. ஸோ உங்களை முதல்ல எங்களோட டீம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். உங்கள் எல்லாத்தையும் பெரிய கரகோஷத்தோடு வரவேற்கிறோம்.
அடுத்தது இந்த நிகழ்வு எங்களுக்கு முக்கியமாக நடக்கிறதுக்கு எங்களோட சப்போர்ட்டர்ஸ் இல்லை அப்படின்னா இந்த நிகழ்வு இவ்வளோ அற்புதமாக நடக்காது. ஸோ எங்களுக்கு உதவி செஞ்ச எல்லாத்தையும் வருக வருக என வரவேற்கிறோம். அசோசியேட் பார்ட்னர் அன்பகம் ரெசிடென்சி அண்ட் சிகரம் ரியல் எஸ்டேட் அவங்கள அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். ஃபோட்டோகிராஃபி பார்ட்னர் 96 ஃபோட்டோகிராஃபி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். சப்போர்ட்டிங் பார்ட்னர் லயன்ஸ் கிளப் ஆஃப் திருப்பூர் யங் ஆங்கர் டீம் எல்லாத்தையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஈவெண்ட் பார்ட்னரான என்எஸ் ஈவெண்ட் டீம்லேருந்து வந்திருக்க அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஃபுட் பார்ட்னராக இருக்க ஓட்டல் ஐயப்பாஸ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நம்மளுக்கு எல்இடி அண்ட் வீடியோகிராஃபி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க டீம் இமேஜ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். டிசைனிங் பார்ட்னர் பிரைட் பிக்சல் டிசைனிங் ஸ்டுடியோ அவங்களையும் கோரல் டிசைன்ஸ் அவங்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஸ்டீல் பார்ட்னர் புவன் ப்ராசஸ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். ட்ரீ ஸ்பான்சர் எக்ஸ்கோயர் கன்ஸ்ட்ரக்ஷன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். டிஜே பார்ட்னர் டிஜே தேவா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த நிகழ்வை இன்னும் சிறப்பாக்க நம்மளுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தர இருக்கிற திரு ஆர் அன்பகம் திருப்பதி அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். ஈஸ்வரமூர்த்தி தலைவர் ரேவதி மெடிக்கல் சென்டர் மற்றும் ரேவதி கல்வி நிறுவனங்கள் திருப்பூர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். கார்த்திகேயன் சார் சேர்மன் ஆஃப் ஏவிபி கல்வி நிறுவனங்கள் திருப்பூர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நிர்வாக அரங்காவலர் ஆர்வி குமாரசாமி கல்யாண மண்டபம் மற்றும் அறக்கட்டளை அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். லயன்ஸ் எஸ் செந்தில் குமார் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நிறையா சாதனை பண்ணி இங்கே உட்காண்டிருக்க நம்மளோட சிறப்பு விருது வாங்க உட்காண்டிருக்க சாதனையாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். நான் சாதனையாளர்களை பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா நிறைய ப்ராசஸ்க்கு அப்புறம் இவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 120 பேர்த்துலேருந்து ஃபில்டர் பண்ணி இன்னைக்கு இந்த 25 பேர் சாதனையாளர்களாக விருது வாங்குறதுக்காக இன்னைக்கு அவங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை இந்த நேரத்தில் கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உதவிடுவோம் உயிருள்ளவரை அமைப்பு சார்பாக திறமைகளுக்கான தேடல் 2025 கலந்து கொள்வோம் கல்விக்கு கரம் கொடுப்போம்னு ஒரு நிகழ்வு வச்சுருந்தோம். இந்த நிகழ்வோட கான்செப்டே இந்த நிகழ்வில் ஒரு என்ட்ரி ஃபீஸ் இருக்குங்க. இந்த என்ட்ரி ஃபீஸை நீங்கள் பே பண்ணி கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறையா பேர்த்தோட கல்விக்கு இது ஒரு பங்காக போய் சேரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட 250 பேருக்கு மேலே இந்த நிகழ்வில் ரிஜிஸ்டர் பண்ணி 350க்கு மேலே கிட்டத்தட்ட 400 பார்ட்டிசிபெண்ட் இதில் கலந்துக்கிட்டாங்க. அதில் இன்னைக்கு வெற்றியாளராக 71 பேர் இங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த 71 பேரையும் வருக 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 என வரவேற்கிறோம் இந்த நேரத்தில். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இதெல்லாம் தாண்டி இந்த நிகழ்வுக்கும் எங்களுக்கும் ஒரு சின்னது எங்களோட இன்விடேஷனை சொன்னதுக்காக இங்கே எங்களுக்காக வந்திருக்க மற்ற அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஸோ இந்த நிகழ்வு இன்னைக்கு சிறப்பாக நடக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியமான காரணம். கொஞ்சம் எல்லாரும் தாமதமானதுக்கு மன்னிச்சுக்கணும். ஸோ இந்த நிகழ்வை இனிதே தொடங்கி இனிதே முடிக்கணும். ஸோ எல்லாரும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். முக்கியமான ஒரு நிகழ்வு இது. ஸோ இந்த நிகழ்வில் நீங்கள் ஃபுல்லாக இருந்து உங்களோட ஃபுல்ஃபில்லை இந்த நிகழ்வில் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி. ஓகே, முதலாவதாக வரவேற்பு நடனம் வெல்கம் டான்ஸ் வழங்க நம்மளுக்கு ஆசையாக ஆர்வமாக அழகாக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஜே பிரணீதா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा. गणनायकाय गणदैवताय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि
एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि गानचतुराय गानप्राणाय गानान्तरात्मने गानोत्सुकाय गानमत्ताय गानोत्सुकमनसे गुरुपूजिताय गुरुदैवताय गुरुकुलस्थायिने गुरुविक्रमाय गुह्यप्रवराय गुरवे गुणगुरवे गुरुदैत्यकलक्षेत्रे गुरुधर्मसदाराध्याय गुरुपुत्रपरित्रात्रे गुरुपाखण्डखण्डकाय गीतसाराय गीततत्त्वाय गीतगोत्राय धीमहि गूढगुल्फाय गन्धमत्ताय गोजयप्रदाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि सर्वराजाय गन्धाय सर्वगानश्रवणप्रणयिने गुणवते गणपतये एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि அவ்வளோதானே கைத்தட்டல் எவ்வளோ அழகாக ஆடினாங்க இல்லையா? இன்னும் நல்லா அற்புதமாக கைத்தட்டலாம். எஸ், தேங்க்யூ ஸோ மச். நம்ம கிட்ட இருக்க நல்ல பழக்கம் என்னன்னா நம்ம எல்லாத்தையும் நல்லா ரசிப்போம். ஆனால் நம்ம கிட்ட இருக்க கெட்ட பழக்கம் என்னன்னா எதையுமே பாராட்ட மறந்துடும். நல்லா இருந்துச்சுல அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டு கிளாப் பண்ண மறந்துடும். அந்த தப்பை நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடாது. ஸோ நம்ம இன்னைக்கு நல்லா கிளாப் பண்ணி நம்மளோட ரத்த ஓட்டத்தையும் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். விருது வாங்குறவங்களையும் சந்தோஷப்படுத்த போகிறோம். எஸ் எஸ், சூப்பர். எல்லாம் குட்டீஸ்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. ப்ரைஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்களா? கொடுத்துருவாங்க. ஓகே, அடுத்ததாக இதனை அடுத்து நம்ம இந்த உதவிடுவோம் உயிருள்ளவரை அறக்கட்டளையினோட 6 வருட பயணத்தை ஒரு அறிக்கையாக படிக்க வராங்க செயலாளர் அஸ்வினி அவர்கள். உதவிடுவோம் உயிருள்ளவரை அறக்கட்டளை பெருமையுடன் நடத்தும் முப்பெரும் விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் எங்களின் அன்பான வணக்கங்கள். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது என்பார் திருவள்ளுவர். ஆம், எந்த நன்மையும் எதிர்பாராமல் ஒருவர் செய்யும் உதவிக்கு மண்ணுலகும் விண்ணுலகும் இவ்விரண்டும் ஈடாகாது. இக்குறளை முதன்மையாக கொண்டு தம் உயிர் உள்ளவரை உதவ வேண்டும் என்ற உன்னத நோக்கத்துடன் இந்தியாவின் டாலர் சிட்டி என்று அழைக்கப்படும் நமது திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் பட்டாளத்தால் உலகத்தையே புரட்டி போட்ட கொரோனா காலகட்டத்தில் மக்கள் அவதிப்படுவதைக் கண்டு அவர்களுக்கு பன்முக உதவிகள் செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கில் சமூக சேவைக்காக கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 11ஆம் தேதி தொடங்கப்பட்டது நம் உதவிடுவோம் உயிருள்ளவரை அறக்கட்டளை. கொரோனா காலத்தில் தினமும் சுமார் 50 முதல் 100 உறவுகளுக்கு உணவு, கபசர குடிநீர், முகக்கவசம் போன்ற தேவையான பொருட்கள் வழங்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் கொரோனா காலங்களில் வாழ்வாதாரத்தை இழந்த பல குடும்பங்களுக்கு அரிசி, காய்கறிகள், மல்லிகை பொருட்கள் வழங்கி அவ்வுறவுகளுக்கு உறுதுணையாக இருந்தது. இவ்விளைஞர் பட்டாளம் கொரோனா காலத்தில் மட்டுமின்றி இன்றளவும் சாலையோர உறவுகளுக்கு உணவு, உடை வழங்குதல், ஆதரவற்ற இல்லங்களுக்கு சென்று
அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தும் அவர்களுக்கு ஆதரவாய் மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கழிப்பது, சுற்றுச்சூழலை மேம்படுத்த மரங்களை நடுதல் மற்றும் மரக்கன்று வழங்குதல், கல்வி உதவி, மருத்துவ உதவி, இரத்த தானம், மாற்றுத்திறனாளிகளுக்கு சுய வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவது, திறமையாளர்களின் திறமைகளை இவ்வுலகிற்கு வெளிக்காட்ட பல போட்டிகள் நடத்துவது, சாலையோரம் உள்ள ஆதரவற்ற உறவுகளை ஆதரவற்ற இல்லங்களுக்கு கொண்டு சேர்ப்பது மற்றும் பல விழிப்புணர்வுகளை மக்களிடம் ஏற்படுத்துதல் போன்ற பல எண்ணற்ற சமூக சேவைகளை செய்து வருகிறது. நம் உதவிடுவோம் உயிரிழவரை அறக்கட்டளை கடந்த 6 ஆண்டுகளில் 10,000க்கும் மேற்பட்ட பயனாளர்களுக்கு பயனடைய செய்துள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கான ஆண்டறிக்கை. அன்னம் பகீர் என்ற புதிய திட்டத்தின் மூலம் மாதம் ஒரு முறை இரவு உணவை சமைத்து சாலையோர வசிக்கும் உறவுகளுக்கு கொடுத்துள்ளோம். கடந்த 6 அன்னம் பகீர் 6 மாதங்களில் 600 பேர் இதன் மூலம் பயனடைந்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் சம்மர் டைம் வெயில் காலத்தில் ஃப்ரூட் சாலடை கொடுத்து அதில் 250க்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளனர். சாலையோர வசிக்கும் உறவுகள், காவலர்கள் போன்றவர்களுக்கு வழங்கப்பட்டது. மரங்கள் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மரங்களை நட்டுள்ளோம். 250க்கும் மேற்பட்ட மரங்களை கொடுத்துள்ளோம். அது மட்டுமல்லாமல் பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்தியுள்ளோம். 30க்கும் மேற்பட்டோர் தங்கள் இரத்தத்தை தானமாக வழங்கியுள்ளனர். அது மட்டுமல்லாமல் எங்களை போன்ற சமூக சேவையில் ஈடுபட்டு இருக்கும் மற்றொரு சமூக சேவையை செய்யும் கிளப்போடு இணைந்து பிளட் சப்போர்ட்டிங் கேம்ப் ஒன்றை நடத்தியுள்ளோம். அதில் 20க்கும் மேற்பட்டோர் தங்களுடைய இரத்தத்தை தானமாக கொடுத்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் மெடிக்கல் கேம்ப் ஒன்றை நடத்தியுள்ளோம். 105க்கும் மேற்பட்டோர் அதன் மூலம் பயனடைந்துள்ளனர். கல்விக்கான உதவியை ஒரு குழந்தைக்கு ஸ்கூல் பேக் வாங்கி கொடுத்துள்ளோம். அது மட்டுமல்லாமல் கடம்பூர் கிராமத்தை வசித்து அங்கு இருக்கும் 30லிருந்து 50 குழந்தைகளுக்கு கல்வி உதவிகளை செய்துள்ளோம். அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒன்றை செய்துள்ளோம். அந்த விழிப்புணர்வு நிகழ்வு மூலம் 60க்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் நம் உதவிடும் உயிரிழவரை அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் 3 முறை சிறப்பு விருந்தினர்களாக பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் சென்று உரையாற்றியுள்ளனர். இந்த வருடம் நம் உதவிடும் உயிரிழவரை அறக்கட்டளை ஒரு விருதையும் வாங்கியுள்ளது. இந்த வருடத்தின் ஜான்வரி முதல் இப்பொழுது அக்டோபர் வரை 13 நிகழ்வுகளை நடத்தியுள்ளோம். 3 முறை சிறப்பு விருந்தினராக சென்றுள்ளோம். ஒரு விருது வாங்கியுள்ளோம். மற்றும் மலைவாழ் கிராமமான கடம்பூர் கிராமத்துக்கு சென்றுள்ளோம். இந்த ஆண்டின் ஜான்வரி முதல் அக்டோபர் மாதம் வரை 1500க்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளனர். நன்றி. நம்ம கேட்கும்போது பிரமிப்பாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள், உதவி செய்வதற்கு பணம் மட்டும் தேவையில்லை, மனம்தான் வேணும் அப்படின்றத அவங்க படித்த அறிக்கையில் நல்லா புரிய வந்துச்சு. அடுத்ததாக நம்மளை இன்னும் மற்றும் ஒரு டான்ஸ் மூலமாக நம்மளை சந்தோஷப்படுத்த வராங்க குட்டி ரியா பாரதி அவர்கள். जल प्रवाह पावितस्थले कलेवलम्ब्य लम्बितां भुजङ्गतुङ्गमालिकान्तमड्डमड्डमड्डमन्निनादवड्डमर्वयं चकार चण्डताण्डवं तनोतु नः शिव शिवं शिवं जटाकटाह सम्भ्रम भ्रमन्निलिम्ब निर्झरी विलोल वीचि वल्लरी विराजमान मूर्धनि धगद्धगद्धगज्ज्वलल्ललाट पट्टपावके किशोर चन्द्रशेखरे रतिः प्रतिक्षणं मम जटाभुजंग पिंगल स्फुरत् प्रणामणि प्रभा कदम्ब कुङ्कुमद्रव प्रलिप्त दिग्वधूमुखे मदान्द सिन्धुर स्फुरत्वगुत्तरीय मेधुरे मनो विनोदमद्भुतं बिभर्तु भूत भर्तरी ॐ नमः शिवाय।
प्रफुल्ल नील पंकज प्रपंच कालिम प्रभावलंबि कंठ कंदली रुचि प्रबद्ध कंधरं स्मरच्छिदं पुरच्छिदं भवच्छिदं मखच्छिदं गजच्छिदान्धकच्छिदं तमन्तकच्छिदं भजे अखर्व सर्व मंगला कला कदम्ब मंजरी रस प्रवाह माधुरी विजृंभणा मधुव्रतं स्मरान्तकं पुरान्तकं भवान्तकं मखान्तकं गजान्तकान्धकान्तकं तमन्तकान्तकं भजे नित्यमेव मुक्तमुत्तमोत्तमं स्तवं पठन् स्मरन् ब्रुवन्नरो विशुद्धिमेति सन्ततं हरे गुरौ सुभक्तिमाशु याति नान्यथा गतिं विमोहनं हि देहिनां सुशङ्करस्य विमोहनं हि देहिनां सुशङ्करस्य विमोहनं हि देहिनां सुशङ्करस्य चिन्तनो பாரதி கண்ட புதுமை பெண் மாதிரி தான் இங்கே டான்ஸ் ஆனீங்க. அவ்வளோ ஆட்டிடியூட், அவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு. கண்டிப்பாக உங்களுடைய ஆடல்களை எங்கள் எல்லாரையும் ஆனந்தப்படுத்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு ஆனந்தமான கைத்தட்டல் கொடுத்துடலாமா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். உதவிடுவோம் உயிருள்ளவரை அறக்கட்டளையின் சார்பாக பல நலத்திட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய உதவிகள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எந்தவித ஒரு அறக்கட்டளையும் தன்னுடைய திட்டங்களை சரிவர நிறைவேற்றினால்தான் அதனுடைய எண்ணங்கள், கோல், விஷன், நம்ம என்ன வேணால் சொல்லிக்கலாம், கொள்கைகள் எதாக இருந்தாலும் சிறப்பாக நிறைவேறும். ஸோ அப்படிப்பட்ட இந்த 6 வருடங்களாக நம்ம என்னென்ன நலத்திட்டங்கள் உருவாக்கி இருக்கோம், அதன் மூலமாக என்னென்ன உதவிகள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத பற்றி விளக்க வராங்க நம்ம செயலாளர் அஸ்வினி அவர்கள். அனைவருக்கும் மீண்டும் ஒரு அன்பான வணக்கங்கள். நமது உதவிடும் உயிருள்ளவரை அறக்கட்டளை உங்கள் ஆதரவோடு கடந்த 6 ஆண்டுகளாக பல திட்டங்களை கொடுத்து பல உதவிகளை செய்து வருகிறோம். உங்கள் ஆதரவோடு நாங்கள் செய்திருக்கும் திட்டங்கள் உங்கள் முன். உணவை வீணாக்காதீர்கள் திட்டம். இந்த திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஃபங்க்ஷன் அந்த மாதிரி நடக்கும்போது அங்கே ஃபுட் வேஸ்ட் ஆகும், இல்லை உணவு மீதமாகும். அது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா எங்கள் உதவிடும் உயிருள்ள அறக்கட்டளையை நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் அதை வந்து நாங்கள் எடுத்து தேவைப்படுறவங்களுக்கு ஃபுட்டை வந்துட்டு எடுத்துகிட்டு அதை நாங்கள் தேவைப்படுறவங்களுக்கு அதை நாங்கள் கொண்டு போய் சேர்த்துருவோம். அதுதான் உணவை வீணாக்காதீர்கள் திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் இல்ல விழாக்களில் மீதமாகியுள்ள உணவை சாலையோர உறவுகளுக்கும் ஆதரவற்றோர் இல்லங்களுக்கும் கொண்டு சேர்ப்பது. அடுத்ததாக அன்னம் பகிர் திட்டம். இத்திட்டத்தின் மூலம் மாதம் ஒரு முறை சாலையோர வசிக்கும் உறவுகளுக்கு இரவு உணவு சமைத்து வழங்குதல். அன்னம் பகிர் திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடந்த மார்ச் மாதத்துலேருந்து நாங்கள் செஞ்சுட்டு வரோம். இந்த அன்னம் பகிர் திட்டம் என்ன அப்படின்னா, மாதம் ஒரு முறை வந்துட்டு நைட் இரவு சாப்பாடை வந்துட்டு நாங்கள் சமைச்சு கொடுத்துட்ருக்கோம். அந்த என்ன சமைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டின்னர் மாதிரி தான் சமைச்சு தந்துட்டுருக்கோம். இதை வந்துட்டு 100லேருந்து 200 மெம்பர்ஸ்க்கு நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். சாலையோர வசிக்கும் மக்கள், ஆதரவற்றோர்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த திட்டத்தில் நீங்கள் வாலண்டியர்ஸாக வரணும். மாதம் ஒரு முறை இது நடக்கும். ஸோ உங்களுக்கு வாலண்டியர்ஸாக வரணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த திட்டத்துக்கு நீங்கள் எங்களை வந்துட்டு அணுகலாம். அடுத்ததாக ஆடை தானம் திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுத்தாத ஆடைகளை சேகரித்து அதை ஆதரவற்றோர் இல்லங்களுக்கும் சாலையோர உள்ள உறவுகளுக்கும் வழங்குவது. ஸோ ஆடைனாவே எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ஆடை வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, பிகாஸ் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு, எனக்கு இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆடையெல்லாம் கலெக்ட் பண்ணி அதையுமே சாலையோர உள்ள உறவுகளுக்கும் ஆசிரமங்களுக்கும் அங்கெல்லாம் வந்துட்டு நாங்கள் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு பொருள் யூஸ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக இது இன்னொருத்தங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆடை தானம் திட்டம் மூலமாக நாங்கள் ஆடையெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அடுத்ததாக சிங்கப்பெண்ணி திட்டம்.
இத்திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு தேவையான பல சேவைகளை முன்னெடுத்து செல்வது. என்னடா அது சிங்கப்பெண்ணை திட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காலத்தில் பெண்களுக்கு அப்படிங்கிறது வந்துட்டு நிறையா இருக்குது. ஆனால் பெண்களுக்காக அவங்களோட ப்ராப்ளம் இல்லை அவங்களுக்கு ஏதாவது சஜஷன் வேணும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த திட்டத்தின் மூலமாக நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக ஒரு நாள் ஒரு ரூபாய் திட்டம். நாம் தினமும் செய்யும் செலவுகளில் ஒரு ரூபாயை சேமித்து அதை ஆதரவற்ற உறவுகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற விதையை அனைவரிடமும் கொண்டு சேர்ப்பது. இந்த ஒரு நாள் ஒரு ரூபாய் திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நாளைக்கு நிறையா செலவு செய்வோம். ஸோ டெய்லி ஒரு ரூபாவை சேமித்து அதை நம்ம வந்துட்டு பல பேத்துக்கு அதை நம்ம உதவி பண்ண போகிறோம். ஒரு நாளைக்கு ஒரு ரூபான்னு சேமிக்கும் போது மாதம் 30 ரூபாய் நம்ம சேமிப்போம். 10 பேர்கிட்ட இருந்து இருக்கும்போது நமக்கு 300 rupees வரும். ஸோ ஒரு 30 ரூபாய்னால ஒருத்தரோட உணவு ஒரு நேர உணவுக்கு நம்ம கொடுக்க முடியும். அதுதான் அந்த ஒரு நாள் ஒரு ரூபாய் திட்டம். அடுத்ததாக இலவச அறிவு களஞ்சியம். இந்த திட்டத்தின் மூலம் வயது வரம்பு இல்லாமல் அனைவருக்கும் கல்வி புத்தக பாடம் மட்டுமல்லாது பல வாழ்க்கை பாடங்களை இலவசமாக கற்றுத்தருதல். இது இலவச அறிவு களஞ்சியம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா ஸ்கூல் புக்ஸு, காலேஜ் புக்ஸு அது மட்டும் இல்லாமல் நிறைய அதர் தன் தட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை படிப்பு இருக்குது, நிறைய நம்ம சொசைட்டியில் கற்றுக்க வேண்டியதெல்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாமே இந்த இலவச அறிவு களஞ்சியம் மூலமாக கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் வந்துட்டு வயது வரம்பு எதுவுமே கிடையாது. அடுத்ததாக நூலகம் ஓர் நண்பன் திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, படித்து முடித்த புத்தகங்களை சேகரித்து ஆதரவற்ற இல்லங்களிலும் அரசு பள்ளிகளிலும் மற்றும் மிக பின்தங்கிய கிராமங்களிலும் வருடம் ஒரு நூலகம் அமைப்பது. ஸோ நூலகம் ஒரு நண்பன் அப்படின்னாவே தெரியும், புக்ஸ் படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். புக் வந்துட்டு ஒரு சிறந்த நண்பனாக தான் நமக்கு இருப்பாங்க. ஸோ நம்ம படித்து முடித்த புக்ஸை இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க அதில் படித்து அவங்களுக்கும் அதிலிருந்து நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இது மூலிமா நாங்கள் வந்து நீங்கள் புது புக்ஸே கொடுக்கணுன்றது கிடையாது. நீங்கள் ஏற்கனவே படித்து முடிச்சிருக்க புக்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா அதை நாங்கள் கலெக்ட் பண்ணி ரொம்ப பின்தங்கிய கிராமமாக இருக்கும், அந்த ஸ்கூலில் லைப்ரரி இருக்காது, அந்த மாதிரி இருக்கலாம் கலெக்ட் பண்ணி அங்கே லைப்ரரி செட்டப் பண்ணி தருது. இல்லை அப்படின்னா ஆதரவற்ற இல்லங்களுக்கு லைப்ரரி செட்டப் பண்ணி தருது. அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நூலகம் ஒரு நண்பன் திட்டம் மூலமாக செஞ்சிட்ருக்கோம். அடுத்ததாக கல்விக்கான பாதை திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் வருடத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு மாணவருக்கு கல்விக்கான உதவியை செய்வது. இப்படிதான் கற்றது கையளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு இந்த அமௌண்ட்னால மட்டும்தான் கல்வி தடையாகுது அப்படின்னா அது வந்துட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோட வருஷத்துக்கு ஒருத்தரையாவது உதவிடும் உள்ளவரை அறக்கட்டளையின் சார்பாக படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தின் மூலமா படிக்க வச்சுட்டு இருக்கோம். அடுத்ததாக கல்லாதது உலகளவு திட்டம். நான் சொன்ன மாதிரி தான், கற்றது கையளவு கல்லாதது உலகளவு. ஸோ அறிவை பகிர்ந்து கொள்வது தான் அந்த திட்டம். நமக்கு தெரிஞ்ச அறிவை மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொண்டால் அவர்களும் வளர்வார்கள், நாமும் வளர்வோம். இந்த திட்டம் எல்லாம் உங்கள் ஆதரவோடு 6 வருடங்களாக நாங்கள் செஞ்சு வந்துட்ருக்கோம். ஸோ இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் இன்னும் பல திட்டங்களை உங்களோட ஆதரவோடு செஞ்சுட்ருப்போம். இந்த திட்டங்கள் எல்லாம் நாங்கள் மிகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் வெற்றிகரமாகவும் செய்கிறதுக்கு நீங்கள் அனைவரும் எங்களுக்கு துணையாக இருந்தீங்க. இந்த மேடையில் உங்கள் அனைவருக்கும் எங்களின் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். In my casino with the mobsters, with the killers and the robbers. I've never been a gangster, so when I pull up with the எஸ், இப்போது நீங்கள் இந்த ஆர்கனைசேஷன் எப்படி நடந்துகிட்ருக்கு, இதில் என்னென்ன நலத்திட்டங்கள் நிறைவேற்றிட்டுருக்காங்க, அது மூலமாக என்னென்ன உதவிகள் வழங்கிட்டுருக்காங்கன்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். கண்டிப்பாக நாம் பொதுமக்களாகிய நம்மளால் முடிஞ்ச வரை இந்த திட்டங்களில் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக இங்கேருந்து நீங்கள் கிளம்பும்போது உங்களால் என்ன முடியுமோ, பணம் மட்டும் இல்லை மனமாகவும் கொடுக்கலாம், உங்கள் நேரமாகவும் கொடுக்கலாம், உங்களுடைய ஒரு கோஆப்ரேஷன், ஒரு ஒத்துழைப்பு, ஒரு சப்போர்ட் எந்த விதமாக முடிந்தாலும் அதை கொடுக்கலாம்னு இந்த நேரத்தில் பதிவு செஞ்சுக்கிறோம். அடுத்ததாக இந்த உதவிடுவோம் உயிருள்ளவரை அறக்கட்டளையினுடைய சக்ஸஸ்க்கு காரணம் யார் அப்படின்னா, நம்மளுடைய பில்லர்ஸாக இருக்கக்கூடிய தூண்களாக இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் மட்டும்தான். ஸோ அவங்கள இந்த நேரத்தில் இந்த 6ஆம் ஆண்டு விழா கொண்டாடும் இந்த தருணத்தில் கௌரவிக்க ஆசைப்படுறோம். இவர்களை கௌரவிக்க முதலாவதாக உதவிடுவோம் உயிருள்ளவரை அறக்கட்டளையினுடைய தலைவர் மற்றும் நிறுவனர் முகமது ரஃபீக் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலுடன் நம்மளுடைய உதவிடுவோம் உயிருள்ளவரை அறக்கட்டளையினுடைய துணைத் தலைவர் திரு பிரவீன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு உற்சாகமான கைதட்டல் கொடுத்தெல்லாம். துணைத் தலைவராக இருந்து பல்வேறு பொறுப்புகளை ஏற்று பல்வேறு நலத்திட்டங்களை செவ்வனை செய்து வரும் திரு பிரவீன் அவர்களை கௌரவிக்க ஆசைப்படுறோம்.
அவர்களுடைய குடும்பத்தினர் தாயார் திருமதி சாந்தாமணி அவர்கள் இங்கே இருந்தால் அவங்களோட மேடையில் இணையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓகேங்க, லாஸ்ட் டைம் வந்தவங்களுக்குலாம் இவங்களை பற்றி தெரிஞ்சிருக்கும். எதுக்கு இந்த ஃபேமிலி ஆனர் பண்ணுறோம் அப்படின்னா, கண்டிப்பாக நான் இந்த அளவுக்கு உதவி பண்ணுறேன் சமுதாயத்துக்கு அப்படின்னா என்னோடய ஃபேமிலி ரொம்ப ஒரு பெரிய ரீசன். ஏன்னா எப்பவுமே என்னை வந்து நான் படிக்கலைன்னா கூட கவலைப்பட மாட்டாங்க. இது வந்து நீ பண்ணுறது பெரிய விஷயமா அவங்க பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் முழு சப்போர்ட் வந்து எங்கள் ஃபேமிலி தான். இந்த நேரத்தில் இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன். லாஸ்ட் இயர் 2023 முப்பெரும் விழான்னு ஒரு நிகழ்வு நடத்தினோம். ஸோ அந்த நிகழ்வில் இதே மாதிரி எல்லாத்தையுமே ஆனர் பண்ணியிருந்தோம். ஸோ எங்கள் ஃபேமிலி எல்லாருமே இருந்தோம். அந்த நிகழ்வு முடிஞ்சு ஒரே வாரம் தான் எங்கள் அப்பா வந்து தவறிட்டார். எங்கள் அப்பா இந்த அமைப்புக்கு கொடுக்காத அந்த அவர் இல்லாமல் இந்த ஈவெண்ட்டே இருக்காது. எல்லாத்துக்கும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவார். ஸோ அவருக்கு இந்த டைமில் அப்பாங்கிறதுக்காக நான் சொல்லிங்க, அவரை நான் உறுப்பினராக இந்த உதவிடுவோம் உயிரில் வர அமைப்புக்கு அவரோட சேவை ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கு. ஸோ அவருக்கு இந்த டைமில் ஒரு அமைதியான கண்ணீர் அஞ்சலியை நம்ம செலுத்திக்கலாம். ஓகேங்க, தேங்க்யூ. எதுக்குன்னா இந்த உறுப்பினர் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம சொசைட்டிக்காக ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அது பெரிய விஷயம் இல்லைங்க. அவங்களோட ஒர்க்கு, அவங்களோட காலேஜ் படிச்சுட்டு இருக்கலாம், அதோட டைமு இதெல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக ஏதாச்சும் பண்ணணும்னு வர்றது உள்ளங்கள் வந்து ரொம்ப கம்மி. அதில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க சில உள்ளங்கள் இங்கே நின்றுட்டுருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக துணைத் தலைவர் பிரவீன் 2020 நாங்கள் இந்த அமைப்பை ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி 2025, கடந்த 5 வருடமாக அவரோட சேவை கண்டிப்பாக ஒரு பெரிய பங்காக என்னோட நண்பனாக இருந்து இப்போ வரைக்கும் என் கூட நின்று எனக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணுறது அவங்க தான். ஸோ அவங்களோட ஃபேமிலியை ஆனர் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். ஸோ சாந்தாமணி அம்மா அவர்களும் அவங்க தாத்தா அவர்களையும் நம்ம ஆனர் பண்ணிடலாம். ஸ்டேஜுக்கு முன்னாடி நம்மளுடைய உதவிடுவோம் உயிருள்ளவரை அறக்கட்டளையினுடைய சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதாரத்துறை தலைவர் திரு விக்னேஷன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். விக்னேஸ்வரன் அவர்களை பற்றியும் சொல்லணும். நம்மளோட அமைப்பில் ஒவ்வொரு துறையாக பிரிச்சிருக்கோம். சுற்றுச்சூழல் துறை, அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை. இது எதுக்காகனா அந்த பர்டிகுலர் இதில் அவங்க வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிரிச்சிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நான் பிஜியில் இவங்க என்னோட ஃப்ரெண்டாக ஆனாங்க விக்னேஸ்வரன். அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் கடந்த 3 வருடத்துக்கு மேலே இந்த அமைப்பில் அவரோட ஒரு சேவை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா 5 வருஷம் 3 வருஷம் இந்த சமுதாயத்துக்காக பங்கெடுத்துக்கிறதுங்கிறது வந்து சின்ன விஷயம் இல்லை. ஸோ அதை விக்னேஸ்வரன் அவங்க ஃபேமிலி பண்ணிகிட்ருக்காங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அவங்க அம்மா அப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம அவங்கள ஆனர் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, குறிப்பாக நம்மளோட உதவிடுவோம் உயிரில் வரையில் ரகமத் நிசா அவர்களை வந்து மேடைக்கு அழைக்கிறோம். அவங்களோட சேர்ந்து அப்துல் ரஹ்மான் அவர்களையும் அவங்களோட 2 குட்டி பசங்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். இவங்க யாரும் இல்லை, எங்களோட அக்கா, மாமா, எங்களோட சின்ன பசங்க, குட்டி பசங்க. ஸோ அவங்க தான் நான் சொன்ன மாதிரி என்னோட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என் ஃபேமிலி தான் இதுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு. ஸோ இவங்களால முடிஞ்சது மெயினாக எங்கள் மாமா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிகழ்வுலேயும் முக்கியமாக அவரோட இது இருக்கும். பின்னாடி நிறையா வேலை பார்ப்பார், முன்னாடி தெரியவே மாட்டார். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஸ்டேஜில் ஆனர் பண்ணுறதை நாங்கள் பெரிய விஷயமா பார்க்குறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உதவிடுவோம் உயிரில் வரையோட உறுப்பினர் ஜெயக்குமார் அண்ணாவை வந்து மேடை கலைக்கிறோம். அவங்களோட ஃபேமிலி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாலும் கூட இணைஞ்சுக்குமாறு கேட்டுக்கிறோம். ஸோ இவங்களை ஆனர் பண்ணுறதுக்காக நம்மளோட உதவிடுவோம் உயிரில் வரையோட சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதாரத்துறை தலைவர் விக்னேஸ்வரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஜெயக்குமார் அண்ணாவை பற்றி சொல்லணும்னா இன்றைக்கி அவங்க ஃபேமிலி கலந்துக்க முடியலன்னு நினைக்கிறேன். ஸோ இவர் என்னோட பார்ட் டைம், நான் ஒரு ஜாப் சென்னை சில்ஸில் பார்ட் டைமாக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் காலேஜ் டைமில்.
அப்போ எனக்கு ஃப்ரெண்டான நண்பர் இப்போ வரைக்கும் அவரால் என்ன முடியுமோ அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மெயினாக அவங்களோட தம்பி இன்னைக்கு வர முடியல. ஃபஸ்ட்டு சம்பளம் வாங்கின உடனே 500 ரூபா நம்மளோட ட்ரஸ்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிட்டு தான் அவங்களோட வேலையவே பார்ப்பாங்க. ஸோ தொடர்ந்து ஃபேமிலியாக அண்ணன் தம்பி 2 பேரும் தொடர்ந்து நிறையா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள இந்த மேடையில் கௌரவிக்கிறத நாங்கள் பெருமையாக பார்க்குறோம். ஒரு சிலர் முன்னாடி வந்து பண்ணுறதுனால தான் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. அடுத்ததாக நம்மளுடைய உதவிடுவோம் உயிருள்ளவரை அறக்கட்டளையினுடைய செயலாளர் அஸ்வினி லக்ஷ்மி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இவர்களை கௌரவிக்க அவருடன் அவரது தாயார் திருமதி சித்ரா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். ஓகே, அஸ்வினி லட்சுமியை பற்றி சொல்லியே ஆகணும். ஃபஸ்ட்டு அவங்க ஃபேமிலி கலந்துக்க முடியல. அவங்க இன்னைக்கு சனிக்கிழமை அவங்களுக்கு இந்த பாத்திர கடையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு லீவ் கிடைக்கல. ஆனால் அவங்களோட ஃபேமிலியை கண்டிப்பாக நான் இந்த மேடை ஏற்றி பார்க்கணுன்னு நினச்சேன். அவங்க வர முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா ஒரு பெண்ணாக இருந்து இத்தனை நாள் எங்கள் கூட ட்ராவல், ஒரு பற்றிமன்ற பேச்சாளர், இந்த மாதிரி ஒரு மகளிர் தினத்துக்கு ஒரு சாதனையாளர்கள் விருதுக்காக கூப்பிட்டுருந்தோம். அதில் பற்றிமன்றம் பேசுறதுக்காக வந்த பொண்ணு பற்றிமன்றத்தை பேசலை. அன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 வருடமாக அவங்களோட சேவை இந்த அமைப்புக்கு ஒரு மிக மிக பெரிய ஒரு பங்காக இருக்குது. அது ஒரு பெண்மணியாக இருந்து அவங்க அம்மாவை இந்த ஸ்டேஜில் நான் உண்மையாக கூப்பிட்டு ஆனர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா எங்கள் கூட வந்தால் அவங்க அம்மா கவலையே இருக்காது. சொசைட்டிக்காக பண்ண போகிறால, உங்கள் கூட தானேப்பா இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இப்போ நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 11:30 வரைக்கும் இந்த ஒர்க்கு நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். 11:30க்கு மேலே தான் அஸ்வினி லட்சுமி வீட்டுக்கே போனாங்க. அவங்க அம்மா எதுவுமே சொல்லலை. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சமுதாயத்து மேலே பற்றா அவங்க ஃபேமிலி இந்த இடத்துல இருக்காங்க. அதனால தான் இந்த இடத்துல அவங்க ஃபேமிலி ஆனர் பண்ணணும்னு நினச்சோம். ஸோ வர முடியாத காரணத்தினால அஸ்வினி லட்சுமி அவர்களை வந்து கௌரவிக்கிறதுக்காக நம்மளோட அமைப்பினர் உறுப்பினராக இருக்கும் சஜினா அவர்களை வந்து மேடைக்கு அழைக்கிறோம். ஒர்க் போயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களோட சேவை தொடரணும். அவங்களோட ஃபேமிலி கண்டிப்பாக வந்து அவங்க ஃபேமிலிக்கு இந்த டைமில் நாங்கள் ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ கிளிப்பை கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு அனுப்பணும். ஸோ இந்த டைமில் அவங்க ஃபேமிலிக்கு ஒரு பெரிய பெரிய நன்றியை சொல்லிக்கிறோமா. ஓகே, அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அமைப்பில் தொடர்ந்து நம்ம கூட இணைஞ்சு சேவையாற்றுறவங்களுக்கு தான் நம்ம இப்போ ஆனர் பண்ணிகிட்ருக்கோம். அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மணிகண்டன் அவர்களை வந்து மேடைக்கு அழைக்கிறோம். வேலைவாய்ப்பு துறை தலைவர் ரிசப்ஷனில் உட்காந்துருப்பாங்க. அவங்கள அப்படியே மேடைக்கு வர சொல்லுங்கள். ஃபேமிலி வந்துட்டாங்களா? மணிகண்டன் வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஒர்க்கர், பொள்ளாச்சியில் ஐடி துறையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஒரு நபர். கிட்டத்தட்ட வந்து இந்த டைமில் நிறையா சப்போர்ட் எங்களுக்கு தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு அன்னம் பகிர் ஒரு நிகழ்வை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த கடந்த 1 வருஷமாக வந்து நம்ம இரவு உணவு சமைத்து வளர்ந்துட்டுருக்கோம். அதில் எல்லா நிகழ்வுலையும் இவரோட பங்கு இருந்துகிட்ருக்கு. ஸோ அவரோட ஃபேமிலி வந்திருந்தாங்க அப்படின்னா, அக்கா வந்திருக்காங்களா? ஓகே, அக்கா மேடைக்கு வாங்கக்கா. இவர்களை ஆனர் பண்ணுறதுக்காக நம்மளோட உதவிடுவோம் உயிரிழவரையோட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை தலைவி கதீஜா பானு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுடன் இணைந்து உறுப்பினராகும் ரகமத் நிசா அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். பெரிய கைத்தட்டில் கொடுத்துடலாங்க. ஓகே, இந்த நேரத்தில் மணி அவர்களுக்கு ஒரு சிறிய நினைவு பரிசு நாம உதவிடுவோம் உயிரிழவரையோட துணைத் தலைவர் பிரவீன் அவர்கள் வந்து வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இந்த 1 வருஷமாக அவரோட சேவையை பாராட்டி தன்னார்வலருக்காக ஒரு நினைவு பரிசு. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சக்திவேல். ஸோ இந்த 3 பசங்களை மெயினாக சொல்லணும். சக்திவேல், ஜாஃபர் அண்டு சிவகிரி. ஸோ அவங்க 3 பேருமே கடந்த இந்த ஒரு அன்னம் பகிர் ஸ்டார்ட் பண்ணதில் இந்த ஒரு வீடியோ வந்து லான்ச் பண்ணோம் நம்ம இன்ஸ்டா பேஜில். இந்த மாதிரி வந்து ஃபுட் டொனேஷன் நாங்கள் இரவு உணவு சமைத்து வழங்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் வந்து விருப்பம் இருக்கோ எங்கள் கூட வாலண்டியராக ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொன்னோம். அதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் அவங்களோட இடுவம்பாளையம் ஸ்கூலில் NSS
ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சிறப்பு உரையாற்றுறதுக்காக போயிருந்தேன். அப்போ நான் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது இந்த சமூக சேவை பற்றிலாம் பேசிட்டு, உங்களுக்கு இப்போ எக்ஸாம் போயிட்டுருக்கு, 12th ஸ்டூடெண்ட்ஸ் முடித்த உடனே என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், இந்த சொசைட்டிக்கு உங்களோட பங்கு இருக்கணும்னு நான் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். அப்புறம் நம்ம சோசியல் மீடியா பேஜை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் இந்த அன்னம் பகிரில் அந்த 3 பசங்க இல்லாமல் இந்த அன்னம் பகிரே நடக்கலை. எல்லா அன்னம் பகிர்லேயும் அந்த 3 பசங்க இருந்தாங்க, பின்னாடி இப்போ நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கிளாப் பண்ணிக்கலாம். அதில் மெயினாக சக்திவேல் அவர்களையும் அவர்களோட குடும்பத்தையும் மேடை கலைக்கிறோம். பாண்டி அம்மாள் அண்ட் செந்தில் வேல் அவர்களை வந்து மேடை கலைக்கிறோம். அவர்களுடன் அவங்க அண்ணன் அலெக்ஸ் பாண்டியன் அவர்களையும் மேடை கலைக்கிறோம். அன்பே ஆனா ஈவென்ட் இருக்கோ இல்லையோ ஒரு கால் வந்துடும், ஆனால் இன்னைக்கு என்னென்ன பண்ணணும், இன்னைக்கு நம்ம என்னென்ன நிகழ்வு பண்ணுறோம், எப்படி நான் பண்ணலாம் அப்படின்னு அந்த 3 பசங்களும் இப்போ வரைக்கும் அவங்களோட அந்த ஆக்டிவாக வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஃபேமிலி இந்த டைமில், ஏன்னா இந்த சின்ன வயசில் அவங்க இதை பண்ணுறாங்கன்னு, நீ இதை பண்ணாததானா நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா எங்கள் டீமில் நான் பார்த்துருக்கேன், இதெல்லாம் எதுக்கு பண்ணுறேன்னு ஃபேமிலியே சொல்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஃபேமிலியை தாண்டி இது நீ பண்ணுறா அப்படின்னு சொல்லி, ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் இடுவம்பாளையம் இவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், இடுவாய் இவங்க வீட்டுக்கு போயிருக்கேன். இவங்க வீடு ரொம்ப உள்ளே இருக்கும், கிட்டத்தட்ட இவங்க வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குமா, 30 கிலோமீட்டர் இருக்கும். மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்து அந்த அன்னம் பகிர் நிகழ்வில் கலந்துக்கிட்டு எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள இந்த நேரத்தில் ஆனர் பண்ணுறதுக்காக நம்மளோட உதவிடுவோம் உயிரிழவரை அமைப்போட துணைத் தலைவர் பிரவீன் மற்றும் செயலாளர் அஸ்வினி லட்சுமி அவர்களை மேடையில் இணையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சக்திவேல் அவங்க கொஞ்சம் நிற்கலாம். சக்திவேல் அவர்கள் தொடர்ந்து இந்த 6 மாத காலமாக வந்து இந்த அன்னம் பகிரில் அவங்களோட சேவையை கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. தன்னார்வலர்களுக்காக ஒரு நினைவு பரிசு சக்திவேல் அவர்களுக்கு கொடுக்க இருக்கோம். ஸோ இதை கொடுக்கறதுக்காக சஜினா அவர்களையும் நம்மளோட ஆங்கரா பிரியா அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ அவங்களையும் இணைந்து இந்த விருதை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விருது தான். அம்மாவும் கூட இணைஞ்சுக்கிட்டா ஓகே. அப்பா நீங்களும் மேடைக்கு வந்தால் நல்லாயிருக்கும். செந்தில் அப்பா மேடைக்கு நீங்களும் கலந்துக்கிட்டா நல்லாயிருக்கும். பரவாயில்ல, அம்மா அப்பா கிட்ட சேர்ந்து வாங்கணும்னு நினைக்கிறான். உங்களோட ஃபேமிலி இருந்தால் மேடைக்கு வந்துருங்க. வாசிம் அவர்களும் மேடைக்கு வந்துருங்க. வந்திருக்கீங்களா? பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சகிலா பானு சாதிக் ராஜா அவர்களை மேடை கலைக்கிறோம். இவர்களுடன் தம்பி முகமது ஆசிப் அவர்களையும் மேடை கலைக்கிறோம். ஸோ இவங்க நான் சொன்ன மாதிரி தான் இந்த 3 யங்ஸ்டர்ஸும் சொல்ல போனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சொல்லப்போனால் இப்போ நிறைய சேஞ்சஸ் இவங்க கிட்ட தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு வந்தப்பவும் இப்போ அவங்களோட சமுதாயத்தோட பங்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு. ஆனால் அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் என்கிட்ட கேட்டாங்க, ஆனால் இந்த நிகழ்வெல்லாம் நம்ம ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறீங்க, எதுக்குன்னா இதை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஒவ்வொன்றா இப்போ தான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த சொசைட்டிக்காக அர்ப்பணித்து வரும் அவங்களுக்கும் அவங்களோட ஃபேமிலிக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுத்துடலாம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்கிற மாதிரி அவங்க ஃபேமிலி இல்லைன்னா அந்த பசங்க இந்த சர்வீஸில் கண்டிப்பாக வர முடியாது. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி இந்த ஸ்டேஜில் சொல்லி அவங்கள ஆனர் பண்ணுறதுக்காக நம்மளோட டீம்லேருந்து ஜெயக்குமார் அண்ணாவை வந்து மேடை கலைக்கிறோம். அவர்களுடன் இணைந்து நம்ம ரவி சார் லயன்ஸ் கிளப் அவர்களையும் மேடை கலைக்கிறோம். இவர்களோட சேவையை பாராட்டி தன்னார்வலர்களுக்காக ஒரு சிறிய நினைவு பரிசையும் இதே நேரத்தில் உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். பெரிய விஷயமா உங்கள் பையனும் நிறைய நல்ல சேவைகள் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கீங்க. உங்களுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோமா. சிவகிரி அவர்களை மற்றும் அவர்களின் ஃபேமிலி அமுதா மற்றும் மணிகண்டன் அவர்களையும் தங்கை ஐஸ்வர்யா அவர்களையும் மேடை கலைக்கிறோம். இவர்களை ஆனர் பண்றதுக்காக மணிகண்டன் வேலைவாய்ப்பு துறை தலைவர் அவர்களை மேடை கலைக்கிறோம். அவங்களோட சேவையை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6 அன்னம் பகிர் முடிச்சிட்டோம் 6 மாதமாக.
அந்த 6 மாதமாக இவங்க இல்லைன்னா அந்த அன்னம் பகிர் நடந்திருக்காது. நான் இப்போ சொல்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு இவங்களோட சப்போர்ட் இருந்திருக்கு. ஸோ அவங்களே இந்த நேரத்தில் ஆனர் பண்ணுறதுக்காக நாங்கள் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறோம். அனைத்து தன்னார்வலர்கள், பின்னாடி இருக்கிறவங்க, முன்னாடி இருக்கவங்க, சைடில் இருக்கவங்க எல்லாருமே மேடைக்கு வாங்க. ஏன்னா இவர்களை இல்லை அப்படின்னா இந்த நிகழ்வு இருக்காது. ஸோ அவங்களே இந்த டைம் எல்லாத்தையும் ஒரு பெரிய கைத்தொட்டலோட இந்த ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்ணிக்கலாம். பிரவீன் அவர்கள், கதிஜா பானு அம்மா அவர்கள், ரகபத் நிசா அவர்கள், அப்துல் ரஹ்மான் அவர்கள், அஸ்வினி லட்சுமி அவர்கள், மணிகண்டன் அவர்கள், விக்னேஸ்வரன் அவர்கள், ஜெயக்குமார் அவர்கள், சக்திவேல் அவர்கள், சிவகிரி, ஜாஃபர், கலீல் முகமது ஒரு குட்டி பையன்தான். ஆனால் எல்லா நிகழ்வுலையும் ஏதாச்சும் ஒன்று பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பேக்கிங்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது அந்த குட்டி பையன்தான். ஸோ அவங்களுக்கு இந்த டைமில் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். மோகன்ராஜ், சஜினா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பெருமாள் வரல, ஆதிரை, சரவணன், மகேசக்கா, சூர்யா, செல்வமணி, மனோஜ்குமார், இதை தாண்டி நிறையா பேர் மிஸ் ஆகிருந்தா மன்னிச்சுக்கோங்க. எல்லாருமே ஸ்டேஜுக்கு வாங்க. பிரியாக்காவை பற்றி நான் இந்த டைமில் சொல்லியே ஆகணும். கிட்டத்தட்ட நான் வந்து இவங்களை எனக்கு யாருன்னே தெரியாது. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்களெல்லாம் எனக்கு முன்ன பின்ன பார்த்ததே இல்லை. நான் போய் கேட்ட உடனே சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு இன்னொரு நிகழ்வு இன்றைக்கி இருந்துச்சு ஆங்கரிங்க்கு. ஆனால் அதை விட்டுட்டு இன்றைக்கி எங்களுக்காக இந்த நிகழ்வில், இந்த அற்புதமான நிகழ்வில் நான் ஆங்கரிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எங்கள் கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ சொல்லுவாங்க இல்லையா, ஆங்கரிங் வரவங்க அமௌண்டெல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு, இந்த அக்கா வந்து எதுவுமே வேணாம், நீங்கள் நல்ல நிகழ்வு பண்ணுறீங்க, நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு இன்னொரு நிகழ்வை விட்டுட்டு இதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்மளோட அசோசியேட் பார்ட்னரை பற்றி ஒரு விஷயங்க. ஸோ சிகரம் ரியல் எஸ்டேட் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள வந்து ஒரு பெரிய வெல்கம் பண்ணிடலாம். ஸோ சிகரம் ரியல் எஸ்டேட் அசோசியேட் பார்ட்னர்னு நான் ஒரு 2 பேர்த்த போட்டிருக்கேன். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லணும். ஃபஸ்ட்டு அன்பகம் ரெசிடென்சி, இன்றைக்கி நம்மளோட ஒன் ஆஃப் தி சீஃப் கெஸ்ட் அவர் அன்பகம் அண்ணா. அவர் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 20 பேருக்கு நம்ம மளிகை பொருட்கள், 1 மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்களை வழங்க போகிறோம். அதுக்கு ஃபுல் ஸ்பான்சர் பண்ணி அந்த 20 பேர்த்துக்குமான மளிகை பொருட்களை அவர் தான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு இந்த டைமில் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அதே போல் நம்ம சிகரம் ரியல் எஸ்டேட் அண்ணா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தூய்மை பணியாளர்கள் ஒரு 40 to 50 பேர்த்துக்கு நம்ம வந்து ட்ரெஸ்ஸஸ் கொடுக்க போகிறோம். அதை ஃபுல்லாக அவர் ஸ்பான்சர் பண்ணி அவரே ஈரோடுக்கு போய் அவரே பார்த்து ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு இந்த டைமில் ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறோம் பழனிசாமி அண்ணா. ஸோ இந்த ஒரு நாள் ₹1 வாலண்டியர்ஸ் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் அவங்கள பற்றி நான் இந்த டைமில் சொல்லி ஆகணும். ஒரு நாள் ₹1. இங்கே இருக்கிற எல்லாருமே இதை கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸும் வராங்க, ஸ்டூடெண்ட்ஸை வந்து வரட்டும், அவங்க முன்னாடி நம்ம இதை பேசலாம். விஜயலட்சுமி மேம் அவர்களை வந்து அன்புடன் மேடைக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கி 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ண போகிறோம். அவங்களுக்கு பஸ் பிடிச்சி மேம் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த 30 ஸ்டூடெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதுக்காகவே அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை நம்ம ஸ்டேஜில் சொல்லிக்கலாம். ஒரு நாளைக்கு ₹1 சேமித்தாலே போதும். நம்ம எல்லாரும் இந்த சொசைட்டிக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்கிறேன், யோசிச்சு பாருங்கள். நம்ம இங்கே இருக்கிற கிட்டத்தட்ட இப்போ ஒரு 200 பேர் தோராயமாக வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த 200 பேரும் ₹1 சேமிக்கிறீங்க அப்படின்னா மாதம் ₹6000 நம்மளால் சேமிக்க முடியும். மாதம் ₹6000 இந்த 200 பேர்த்தால் சேமிக்க முடியும். இந்த ₹6000 வச்சு நம்ம உணவு வழங்க முடியும் நிறையா மக்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் கல்வி உதவி பண்ண முடியும், நிறைய உதவிகளை பண்ண முடியும். அதனால தான் எங்களோட திட்டம், இந்த ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக ₹1 கண்டிப்பாக நம்மளால் சேமிக்க முடியும். அதை எல்லாமே நீங்கள் சேமிக்க ஆரம்பிக்கணும். அதை சமுதாயத்திற்காக அதை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த திட்டம் நாங்கள் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த திட்டத்தில் எங்களுக்கு இது வரைக்கும் சப்போர்ட்டர்ஸாக இருந்தவங்கள தான் நான் இப்போ நேம் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களால வர முடியல, பட் அவங்க எல்லாத்துக்குமே இந்த டைமில் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஏன்னா தொடர்ந்து ஒரு நாளைக்கு ₹1 சேமித்து மாத இறுதியில் ₹30 இல்லை ₹31 வந்து அனுப்பாமல் இந்த 10 பேர், நான் சொன்ன 10 பேர் இருந்ததே இல்லை. ஸோ அவங்களுக்கு இந்த டைமில் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம்.
தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்வுலையும் அவங்களோட பங்கு இல்லாமல் இருந்ததே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு 12 பேரை தான் நம்ம லிஸ்ட் எடுத்திருக்கோம். அந்த 12 பேர் இல்லாமல் இந்த நிகழ்வில் ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அது இல்லை. அந்த மாதிரி இவங்களோட ஒவ்வொரு எங்களோட சமுதாய பங்கில் அவங்களோட ஒரு பங்கு இருக்குது. அதில் எங்களுக்கு ரொம்ப 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 சப்போர்ட்டிவாக இருக்கிறது நம்மளோட ஆடிட்டர் முத்துராஜா அண்ணா. அவர் வந்திருக்காரான்னு தெரில. முத்துராஜா அண்ணாவை பற்றி சொல்லணும். நாங்கள் இந்த அமைப்பை ஆரம்பித்த உடனே அவர்கிட்ட தான் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக கேட்குறோம். இப்போ வரைக்கும் எங்ககிட்ட எங்களோட உதவிடுவோம் உயிரில வரை வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி ஐடி ஃபைல் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இப்போ வரைக்கும் இந்த ஐடி ஃபைல் பண்ணுறக்கோ ஆகட்டும், எங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறக்காகட்டும், இப்போ வரைக்கும் ₹1 கூட எங்ககிட்ட அந்த அண்ணன் வாங்கலை. இப்போ வரைக்கும் கடந்த ஒரு 3 வருடமாக அவர் எங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி அந்த இதுக்கு ட்ரஸ்ட்டுக்கு வந்து டேக்ஸு இது பண்ணிகிட்ருக்காரு. ₹1 கூட வாங்கினதில்லை. ஆனால் அவரோட பங்கு ஒவ்வொரு நிகழ்வுலையும் நாங்கள் ஏதாச்சும் ஒரு அன்னம் பகிர் இல்லை ஏதாச்சும் ஒரு தீபாவளிக்கு செலிப்ரேட் பண்ணுறோம், ஏதோ ஒரு நிகழ்வுக்கு அவர் அனுப்புனா ஒரு சின்ன தொகையை அனுப்பவே மாட்டார். ஒரு 2000, 3000, 1000 இந்த மாதிரி தான் அனுப்புவார். அதனால் அந்த அளவுக்கு அவர் எங்களுக்கு சப்போர்ட்டாக சொல்லப்போனால் அவருக்கு தான் நாங்கள் காசு தரணும் இந்த மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறக்கு. ஆனால் அவரு ஒவ்வொரு நிகழ்வுலையும் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. அண்ணா வர முடியல, பட் அவருக்கு இந்த டைமில் நாங்கள் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இவங்களை தொடர்ந்து செல்வி, ஜெயலட்சுமி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நான் பார்த்தேன். அவங்களோட சிஸ்டர் 2 பேருமே மேடைக்கு வாங்க. செல்வி, ஜெயலட்சுமி, பிரபா தேவி இருவரையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். ஜெயலட்சுமி பற்றி சொல்லி ஆகணும். ஜெயலட்சுமிக்கு முன்னாடி பிரபா தேவியை பற்றி சொல்லி ஆகணும். என்னோட 11th 12th நான் அவங்களோட கிளாஸ்மேட் எல்லோரும் ஒன்றா தான் படித்தோம். இப்போ படிப்பு முடித்து கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் ஆகுது. ஸோ இப்போ வரைக்கும் அவங்க இப்போ பிரபாதேவியோட சிஸ்டர் இப்போ தான் வந்து ஒர்க் போயிட்டுருக்காங்க. எப்போ ஒர்க் போக ஆரம்பித்தாங்களோ ஒவ்வொரு மாதம் முதல் அவங்க சம்பளம் வாங்கின உடனே ₹500 நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு போட்டுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு நம்மளோட ஜெயலட்சுமியும் பிரபாதேவி இணைஞ்சு நம்மளுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அவங்கள இந்த டைமில் நம்ம ஆனர் பண்ணுறதுக்காக விஜயலட்சுமி மேம் அவர்களை வந்து அன்புடன் மேடை கலைக்கிறோம். ஓகே, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சொல்லப்போனால் பிரபாதேவி கூட தான் நான் படித்தேன். ஆனால் அவங்க தங்கச்சி தான் தொடர்ந்து எங்க கூட சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க 2 பேரும் இணைஞ்சு பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் பிரபாதேவியே மறந்துட்டாலும் அவங்க தங்கச்சி மறக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு சம்பளம் வாங்கினோடனே 500 நம்மளோட உதவிடுவோம் உயிரில் ஒரு அக்கௌண்ட்டுக்கு போட்டுட்டு தான் வேறு வேலை பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த டைமில் எங்களோட டீம் சார்பாக ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறோமா. உங்களோட இந்த சேவையினால தான் நிறைய மக்கள் இன்றைக்கி பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ மேம் கையால் அந்த நினைவு பரிசை வந்து வழங்கிடலாம். தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற திருமதி முருகம்மாள் மற்றும் அவர்கள் குடும்பத்தாரை வந்து மேடை கலைக்கிறோம். ஸோ இவங்களும் அப்படி தான் என்னோட காலேஜோட சீனியர். நான் யூஜி வந்து கம்பன் காலேஜ் படித்தேன், அங்கே சீனியராக இருந்தாங்க. நம்ம லைஃப்பில் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்கிற அந்த ஒரு மனப்பான்மை வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதில் இந்த முருகம்மாள் அக்கால் ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா அவங்க ஸ்கூல் காலேஜில் ஒரு பட்டிமன்றத்தில் பேசும்போது அவரோட தந்தையோட தொழிலை பற்றி பேசினாங்க. அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா இந்த தூய்மை பணியாளர்களில் ஒருவர் தான். ஸோ அவங்கள வந்து ரொம்ப இதாக ஒரு மாதிரி பேசுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதை ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க பேசினாங்க. ஸோ இன்னைக்கு இத்தனை தூய்மை பணியாளர்களை நாம் கௌரவப்படுத்த போகிறோம். நம்ம மனசில் எல்லாத்துக்கும் தூய்மை பணியாளர்கள் அப்படிங்கிறவங்க வந்து அசுத்தமானவர்கள் இல்லை. தூய்மைப்படுத்துவதற்காக அவங்களோட நேரத்தையும் அவங்களோட அந்த இதையும் செலவு பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள நம்ம ஃபஸ்ட்டு மதிக்கணும் அப்படின்னு இந்த டைமில் கேட்டுக்கிறோம். ஸோ பிரபாதேவி முருகம்மாள் அக்காவை வந்து மேடை கலைக்கிறோம். அவங்கள ஆனர் பண்ணுறதுக்காக லயன்ஸ் கிளப்போட ஹரிகரன் அண்ணா அவர்களை வந்து மேடை கலைக்கிறோம். இருக்கீங்களான்னு தெரில. அருண்குமார் சார் இருந்தீங்க அப்படின்னா ஸ்டேஜுக்கு வாங்க. பிரபாகரன் சார், இவங்க எல்லாமே வெளியூர். சொல்லப்போனால் நம்ம இந்த அருண்குமார் அண்ணா வந்து அவங்களோட சேவை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதை அடுத்து பிரபாகரன் சொல்லிட்டு இவங்க சோசியல் மீடியாவில் தான் நம்மளோட பேஜை விசிட் பண்ணி என்னால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி இப்போ வரைக்கும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இன்னைக்கு வர முடியல. அதே போல் தமிழ் செல்வன் அவங்களும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை எடுத்து நம்மளோட அமைப்பில் இவ்வளோ மெம்பர்ஸ் இருந்தாலும்
தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சில பேர் இருக்காங்க. அதில் முக்கியமாக செல்வன் விக்னேஸ்வரர் அவர்களை வந்து மேடை கலைக்கிறோம். செல்வன் விக்னேஸ்வரன் எங்கே இருந்தாலும் ஸ்டேஜுக்கு வாங்க. அவங்கள அடுத்தபடியாக கதீஜா பானு அம்மா அவர்களை வந்து மேடை கலைக்கிறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? என்ன சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தாத ஆடைகளை வந்து சேகரிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு வைக்கிறதுக்கு எங்ககிட்ட இடம் இல்லை. ஏன்னா நாங்களும் ரெண்டல் ஹவுஸில் தான் இருக்கோம். அந்த ஹவுஸ்லேயே ஒரு ரூமை வந்து ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கோம். ஆஃபீஸ் மாதிரி, ட்ரஸ்டோட ஆஃபீஸ் மாதிரி எல்லாமே வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு வருடமாக அந்த ஆஃபீஸுக்கு ஃபுல் அமௌண்ட் வந்து கதீஜா பானு அம்மா அவர்கள் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த டைமில் ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சேவையிலும் அவங்களோட கான்ட்ரிபியூட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அம்மாவை வந்து ஆனர் பண்ணிடலாம். அம்மாவை ஆனர் பண்ணுறதுக்காக ஆங்கர் பிரியாக்கா அவர்களை வந்து அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பு விருந்தினர் அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்க போகிறோம். இந்த இனிய தருணத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அதில் நம்முடன் இணைந்திருப்பவர்கள் டாக்டர் ஆர் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள், தலைவர் ரேவதி மெடிக்கல் சென்டர் மற்றும் ரேவதி கல்வி நிறுவனங்கள் திருப்பூர். ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுத்து அவரை வரவேற்றலாம். அடுத்ததாக நம்மளுடைய மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினர் ரொட்டோரியன் IPDG பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் A. கார்த்திகேயன் அவர்கள், சேர்மன் ஆஃப் AVP கல்வி நிறுவனங்கள் திருப்பூரை சேர்ந்த AVP கல்வி நிறுவனங்களினுடைய சேர்மன் அவர்களையும் ஒரு சிறப்பான உற்சாகமான கைத்தட்டலோட வரவேற்றலாம். GST ஒருங்கிணைப்பாளர் 3242C மற்றும் ஃபைராவினுடைய தேசிய நிர்வாக செயலாளர் MJF லயன் S. செந்தில்குமார் அவர்களையும் ஒரு உற்சாகமான கைத்தட்டலோட வரவேற்றலாம். மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் திருப்பூருடைய திரு R. அன்பகம் திருப்பதி அவர்களையும் ஒரு உற்சாகமான கைத்தட்டலோட வரவேற்றலாம். நாம் அமர்ந்திருக்கும் ஹார்வி குமாரசாமி கல்யாண மண்டப அறக்கட்டளையினுடைய நிர்வாக அறங்காவலர் திரு கிருஷ்ணகுமார் அவர்களையும் அன்பான கைத்தட்டலோட வரவேற்றலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஈவெண்ட் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா நடக்குது அப்படின்னா நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ் ஒரு முக்கியமான காரணம். அதுல நம்மளுடைய அசோசியேட் ஸ்பான்சர் அன்பகம் ரெசிடென்சியை சேர்ந்த அன்பகம் திருப்பதி அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். உங்களை கௌரவிக்கும் தருணம் இது. அவரை கௌரவிக்க நம்மளுடைய துணைத் தலைவர் திரு பிரவீன் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். ஒரு உற்சாகமான கைதட்டலோட நம்மளுடைய அன்பகம் திருப்பதி அவர்களை அன்புடன் மேடை கலை. அன்பகம் அண்ணாக்கு வந்து ஒரு பெரிய நன்றியை சொல்லி ஆகணும் இந்த டைமில். ஏன் அப்படின்னா, எங்களோட ஒரு வாலண்டியராக சேர்ந்து இந்த ஒரு 3 வாரமாக பயணிச்சிருக்காருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர்களை சந்திக்கிறதுக்கு அண்ணாவும் எங்கள் கூட வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்கு 1 மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்களை அண்ணனோட சார்பாக வழங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பெரிய நன்றியை நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அவங்க ஆனர் பண்ணுறதுக்காக விக்னேஸ்வரன் அவர்களையும் இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம்மளுடைய அசோசியேட்ஸ் பார்ட்னர் சிகரம் ரியல் எஸ்டேட்டை சேர்ந்த திரு பழனிசாமி அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். இவரை கௌரவிக்க திரு விக்னேஸ்வரன் அவர்களை மேடையில் இணையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு உற்சாகமான கைத்தறல் கொடுத்தலாம். நம்மளுடைய போட்டோகிராஃபி பார்ட்னர் 96 போட்டோகிராஃபி என்னுடைய நிறுவனர் திரு சதீஷ் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். இவரை கௌரவிக்க திரு ஜெயக்குமார் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக ஈவெண்ட் பார்ட்னர் NS ஈவெண்ட்னை சேர்ந்த திரு பாலமுருகன் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். அடுத்ததாக இமேஜ் ஸ்டுடியோலேருந்து நம்மளோட ஜாயின் பண்ணிட்டு டீம்மேட்ஸ் யாராவது வந்து உங்களுக்கான அன்பு பரிசை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக லைன்ஸ் கிளப் ஆஃப் திருப்பூர் யங் ஆங்கர் சேர்ந்து அன்பரசன் அவர்கள் வந்திருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டேஜுக்கு வாங்க. அடுத்தது நம்மளுடைய டிசைனிங் பார்ட்னர் பிரைட் பிக்சர் ஸ்டுடியோ சேர்ந்து திரு
கோரல் டிசைன் என்ற லயன்ஸ் ரவி அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். புவன் ப்ராசஸ் நிறுவனர் பாலமுருகன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். நிமிடங்கள் நம்மளை வேற ஒரு உலகத்துக்கு எடுத்துட்டு போக வராங்க. மின்னல் சிலம்பம் அகாடமியை சேர்ந்த மாணவர்கள். Stage is all yours. Please join us on the stage. மின்னல் சிலம்பம் அகாடமியை சேர்ந்த மாணவர்கள் மேடையில் இணையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எனக்கு பலம் ஏன் ரசிகண்டா கெட்டவன் பேரெடுத்த நல்லவன்டா என் வெற்றிக்கு காரணம் நல்லவன்டா சிலம்பாட்டம் பண்ணலே இதோடா நரமுக வணக்குதா எதிரிய வச்சு பழக்குதா வீரம் எங்க வரமா புளிய துரத்தும் வரலாறு பெருசு என்ன மானுட குலமோ எங்க புகழ தொட்டது கிடையாது சாயிர பொழுதும் மார்புல இருக்கும் எந்த எதிரி வாழும் எங்க முதுக பார்த்தது கிடையாது 1000 கை ஒண்ணு சரிக்கும் உன் மனச தூக்கி நிறுத்து உன்னை வீசிட பாக்குற எவனோ எட்டு விழனோ வழியே கொடுத்து எல்லாமே கொடுத்து வசத்துற பூமி மாடல் கையாரவனைக்கோ உன்னோட காவல் இருக்கிறவருக்கு சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே நன்றிக்கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துமே ஒரு முறை தலைகுனி உன் பற்றி சிங்க முகம் அவன் பார்ப்பதற்கு மட்டுமே ஏறு நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்த நெல்லு. அவருடைய ஆர்வத்துக்காக ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கணும். இந்த வயசுல இவ்வளவு ஆர்வமா வந்து இத்தனை பேர் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்றாங்க. வேற தொலைச்சா வேற ஒருத்த பாதையில நீ மண்ணாம உன்ன மதிச்சா உன்ன நீ வழிய காட்டி போத ரோசை இருக்கா நீச முழுக்கும் கண்ட பொம்மை கையாவ கோபம் இருக்கா பாரதியின் முட்டாசாவ எல்லாமே கொடுத்து வசத்துற பூமி அன்பான கையாரவனைக்கோ உன்னோட காவல் இருக்கிற வரைக்கும் நம்மோட மண்டா ஜெயிச்சிருக்கும் Bags and leave home. Man, I got you dethroned. I got enemies all around me. ஆடப்போறான் தமிழ உலகம் எல்லாமே வெற்றி மக வழிதான் இனிமே எல்லாமே வீரன்
ஆட்டக்காரன். சொடக்க போட்டு சுழட்டி விட்ட ஐயோ நீயும் காலிடா. மிடுக்கா இவனும் நடந்து வந்தா மரணும் பாரு ஊருடா. தூரம் போடா மண் பொட்டா மீச இது. बज रही है तेरी बेबी कोलावरी ट्यून. From Mumbai to Marina, हसन से लेके करीना, सबके बीबी मची are you ready? मची are you ready? நீச்சலடி வென்று ஏத்து கொடி அடஜாலி நம்ம வாலி. உன்னுள்ளம் திரட்டி வா, உள்ளத்தின் வழியில் உள்ள கல்லை அசை. உன்னை நீ உணர்ந்து பார், நெஞ்சுக்குள் திறந்து பார், உள்ளுக்குள் உயிர்க்கும் ஒரு மேகம் முட்டி கொட்டும் அத்தண்ணீர் பொறிகள், அவை வீழ்ந்தால் பற்றி கொள்ளட்டும் உன் நெஞ்சின் திரைகள். செல்லடா முன்னே செல்லடா, தைரியமே துணை. ஆயிரம் தடைகளை உன் முன்னே காலம் என்று குவித்தாலும், ஆயிரம் பொய்களை ஒன்றாய் சேர்ந்து உன்னை பின்னால் இழுத்தாலும், முன் செல்லடா. ஓகே முன் செல்லடா, முன் செல்லடா, ஏ முன் செல்லடா. செல்லடா முன்னே செல்லடா, தைரியமே துணை. தோல்விகளும் காயங்களும் செதுக்கிடுமே உனை. துளி மழை என்று தொடங்குது பெருங்கடல் தான். உன் முதல் அடியை நீ வைத்திடடா. தடை 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 இருப்பதை தாண்டிடத்தான் நீ காற்றினிலே பாயும் மீட்டியடா. கடிகார முல்லை போலே நிற்காமல் நீயோடு, கால் தீண்டும் தூரம் தானே வெற்றி கோடு. ஒரு துளி மழை என்று தொடங்குது பெருங்கடல் தான். உன் முதல் அடியை நீ வைத்திடடா. குறி வச்சு அடி வெற்றி வரும் படி, உன் முத்திரையை பதி நீ ஓயாதே. மண்ணை கீறி விதை மேலே வரும் வரை பூமிக்குள்ளே அது தினம் போராடும். உழைத்திடும் வீரல் உன் வள்ளித்திடும் உடல், வாங்கும் தங்க மெடல் நீ கலங்காதே. உனக்கு ஒரு இல்லை உலகத்தில் இல்லை, கடவுளின் பிள்ளை இங்க நீதானே. பாதம் பட்ட இடம் யாவும் பாதை என்று திரை தெரிகின்ற கரை, நிலவுக்கு குறையது கிடையாது. பசிக்கொண்ட புலி மனை வைக்கும் குறி, வேட்டையாடும் போதை இறை தப்பாது. அகயத்தை தீர நீ அதை தாண்டி பாரு, வனவெல்லும் மலை அது உனக்காக. நரம்புகள் அனைத்திலும் மரம் எனும் உரம்தான் உலகத்தில் முதல் Radinga yamo